அதே மாதிரி இங்கே பெரியாழ்வார் கண்ணனை பற்றி பாடும் பொழுது மாணிக்கம் கட்டி மாணிக்கம் கட்டி மதித மேடை கட்டி மாணிக்கம் கட்டி மதித மேடை கட்டி ஆடி பொன்னா செய்த மதித மேடை கட்டி ஆடி பொன்னா செய்த அப்படி மாணிக்கம் கட்டி வைர விடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். ஆச்சரியமான ஒரு தங்கமயமான தொட்டிலா இருக்கான். மாணிக்கம் பதிச்சிருக்கான், வைரம் பதிச்சிருக்கான். அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய தொட்டில் யார் கொடுத்தாருன்னா பிரம்மதேவன் கொடுத்தார். குழந்தைய சீராட்டி தாளாட்டி பாலூட்டி அந்த குழந்தையுடைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தா ஆண்டாளுக்கு. ஆண்டாள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தவள். அதுக்கப்புறம் பெரியாழ்வார் விசித்திரத்தை கேட்டால் அப்பாட்ட இந்த மாதிரி கிருஷ்ணனை யாராவது பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு உண்டு. அந்த ஸ்ரீமத் பாகவதத்திலேயே இருக்கு. காத்தியாயனி மகாமாயின்னு காத்தியாயனி விரதம் இருந்து கண்ணனை நான் கணவனாக அடையணும்னு கோபிகைகள்லாம் கணவனாக அடைஞ்சிருக்காப்பா அப்படின்னாலாம். அப்போ அந்த எண்ணம் ஆழமாக பதிஞ்சு அந்த வடபெருங்கோயிலுடையான் அவர்கிட்ட அப்பாட்ட கேட்குறான். அப்போ அந்த கிருஷ்ணன் இப்போ எங்கப்பான்னு அவர் அவதாரம் முடிஞ்சு போயிடுத்து. ஆனாலும் இங்கே வடபெருங்கோயிலுடையானாக இங்கே எழுந்தொள்ளி இருக்கான்னா இந்த வடபெருங்கோயிலுடையானையே நீ எப்படி நினச்சிக்கணும்னா கிருஷ்ணனா நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னாலாம். அப்பா சொன்னதை மனசில் பதிச்சிட்டதான ஆண்டான் அந்த வடபெருங்கோயிலுடையானை விவாகம் பண்ணிக்கணும்னு நினச்சாலாம். பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும், கணவனாக அடையணும்னு. அதனால ஒவ்வொரு நாளும் புஷ்பத்தை தொடுத்து மாலை கட்டி வைக்கும் பொழுது அந்த வடபெருங்கோயிலுடையானுக்கு சமமாக நாம் அழகா இருக்கோமான அந்த மாலையை போட்டு பார்ப்பாளாம். அப்பா வரத்துக்குள்ள அந்த குடையில கொண்டு போய் வச்சுருவலாம். அப்பா கொண்டு போய் சாப்பிடுவாராம். இது தினம் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு தெரியாது, விஷ்ணுசித்தருக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் அவர் அனுஷ்டானத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டாரோ இல்லை இவள் கொஞ்சம் தாமதமாக மாலையை போட்டு அந்த கண்ணாடி கிணறுன்னு ஒன்று இருக்கும் சிவில்லிபுத்தூரில், அதில் அழகை பார்த்துட்டு இருந்தாலோ மாட்டிக்கிட்டா. உடனே அம்மா நீ என்ன அபச்சாரம் பண்ணிட்டியே, பெருமாளுக்குன்னு வச்சிருக்கிறதான புஷ்பத்தை மாலையை நீ சுட்டி நுட்டியேன்னு அதை வேண்டாம்னு தனியாக ஓரமாக வச்சுட்டு வேற மாலையை புஷ்பத்தை கிடுக்கிட்டு கிரகிச்சு கட்டி மாலையாக கட்டி உடனே எடுத்துட்டு கிளம்பினாராம். பெருமாளுக்கு கொண்டு போய் கொடுத்தாராம். பெருமாள் அர்ச்சக முகேன ஆவேசித்து சொன்னாராம், இந்த மாலை எனக்கு வேண்டாம், தினமும் நீ கொண்டு வருவீரே, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அந்த மாலையை எடுத்துட்டு வாருன்னு சொன்னாலாம். அதனால அப்பதான் அவருக்கு தெரியுமா தினமும் நீ கொண்டு வருவீரே அப்படின்னு எத்தனால தெரியலையா. அதனால நீ போய் கிடுக்கிடுன்னு போனாரோ ஆண்டாளுக்கு எது வேண்டாம் பெருமாளுக்கு சாத்த வேண்டாம்னு உகப்பில்லைன்னு வச்சிருந்தாரோ அந்த மாலையை எடுத்துன்னு வந்தாராம். எடுத்துன்னு வந்து சிறு தாங்கிட்டு வந்து பெருமாள்கிட்ட கொடுத்தாராம். பெருமாள் சாத்தின்றாராம். பெருமாள் சாத்தின்ற உடனே ஏற்கனவே இருக்கிறத விட கந்தம் பரிமளம் வீசித்தான், தேஜஸ் கூடித்தான். ஏன்னா ஏற்கனவே இது வரைக்கும் தெரியாம இருந்தது, இப்ப லோகத்துக்கே தெரிஞ்சு போயிடுது இல்லையா. அதை வந்து